வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தக வாசிப்பை தடுக்கும் மோடி அரசு. என்ன சார், சம்பந்தமே இல்லாம புத்தக வாசிப்பை தடுக்க நினைக்கும் மோடி அரசுன்ட்டு வந்து நிற்கிறீங்க. இது என்ன நிஜமாவே யோசிச்சுட்டு தான் பேசுறீங்களா, இல்லை மற்ற ஆளுங்க மாதிரி உங்களுக்கும் திடீர்னு நட்டுக்கிட்டு கலரிச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உண்மை என்னன்னா, வெளியவே தெரியாமல் இந்த டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஒரு வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்து இருக்கிறது. அதன் மூலமாக புத்தகம் வாசிப்பு அப்படின்றத இன்டைரக்டாக அடித்து காலி பண்ணியிருக்காங்க. இது நமக்கு இப்போதைக்கு தெரியாது, போக போக தான் இதோட வழி என்னன்றது நமக்கு புரியும். அது என்னன்றது தான் விவரமாக விரிவாக இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க புத்தகங்கள் வாங்குங்கன்னு நம்ம சொன்ன அந்த வேண்டுகோள்லாம். இது இப்போ இந்த வேண்டுகோளோடு சேர்த்து புத்தகம் வாங்கக்கூடிய நண்பர்களில் நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்பாங்க எங்ககிட்ட, ஏன் சார் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறீங்க, கொரியரில் அனுப்புங்க அப்படிம்பாங்க. கொரியர் வந்து காஸ்ட்லி, சரிங்களா? ஒரு புத்தகத்தை நம்ம கொரியரில் அனுப்பணும்னா மினிமம் ரேட்டே வந்து 50-60 ரூபாயில் ஆரம்பித்து 100-150 ரூபா வரை கூட போகும், சரியா? அது மட்டும் இல்லாமல் கொரியர் வந்து பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். சிறிய கிராமப்புறங்களுக்கோ சிறிய நகரங்களுக்கோ எல்லா இடங்களிலையும் அந்த கொரியர் ஆஃபீஸுக்கு பிரான்ச் இருக்காது. இப்போ இங்கேருந்து நான் பாம்பேக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சேன்னா அது போயிடும். ஆனால் மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு சின்ன ஊராக இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே கொரியர் போகாது. அங்கே கூட விட்டுருங்க, மகாராஷ்டிரா வரையும் போகிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நமக்கு கிராமங்களுக்கு அனுப்பிச்சோம்னா கொரியர் வாங்கிப்பான் நம்மக்கிட்ட. வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நகரம் இருக்கும், அங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க. யாருக்கு, நம்ம யாருக்கு அனுப்பிச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஃபோன் அடித்து நேரில் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆனால் தபால் துறையில் அனுப்பிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த கிராமத்தில் அந்த வீட்லேயே போய் நேராக கொடுத்துருவார். இதற்கு தான் இந்த விளக்கத்தை வந்து நம்ம பலமுறை நம்ம தோழர் அமுதா வந்து அவங்க ஃபோனில் சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ பார்வையாளர்களின் ஒட்டுமொத்த பார்வைக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். கொரியரில் அனுப்புவதை விட தபால் துறையில் அனுப்புவது சேஃப் மட்டும் இல்லை, எல்லா மூலை முடுக்கும் போய் சேரும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கொரியர் அனுப்பும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு, தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்பிச்சோம்னா வேற ஒரு ரேட்டு. அந்த அந்த அனுப்பக்கூடிய நகரமே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா அதுக்கு ரேட்டே ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து சென்னைக்குள்ளேயே அமிச்சோம்னா அதுக்கு ஒரு 50 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து நான் டெல்லிக்கு அமிச்சேன்னு வைங்களேன், அப்போ அதோட ரேட்டே வேற, ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நாம் எப்போதும் தபால் துறையை அணுகுவது. அதுவும் போக நான் வந்து எப்போதுமே அரசு சேவைகளை தான் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். என் மகன் படிப்பதாக இருக்கட்டும், என்னுடைய மருத்துவமாக இருக்கட்டும், என் குடும்பத்தாரின் மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பொதுவாக அரசு சேவைகளை தான் பயன்படுத்துறதே தவிர ரொம்ப எமர்ஜென்சி நான் ஒழிய தனியார் சேவைக்கு போகிறது கிடையாது. ஸோ இதை ஒரு பாலிசியாகவே நான் வச்சுருக்கிறேன்னு வைங்க. சரி, நீங்கள் இந்த மோடி மேட்டருக்கே வரலையே சார் அப்படின்னா வரேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தபால் துறை அப்படிங்கிறது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டவிட்ட ஒன்று தான் இந்த தபால் துறை. இந்த தபால் துறையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2-3 வகையான சர்வீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்போவே பிரித்து தான் வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஓசிஎஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் ஓசி சர்வீஸ் அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஓசின்னு ஒரு வேர்டே கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சிங்க. என்ன ஓசி அப்படின்ற ஒரு வேர்டே கிடையாது, அதை வந்து ஓசி சர்வீஸ்னு வச்சுருந்தாங்க. ஓசி சர்வீஸ்னா ஆன் கம்பெனி சர்வீஸ்னு பேர். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஏதாவது ஒரு செய்தி அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க.
அதனாலதான் ஓசி சர்வீஸ் அப்படின்னா காசு இல்லாதது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு புரிதல் நம்ம மனசுல வந்து காரணம் என்னன்னா, அந்த ஓசிஎஸ் அந்த ஓசி சர்வீஸ்ல போடும்போது நமக்கு வந்து அந்த போஸ்டல் ஸ்டாம்ப் கிடையாதுன்றதுனால அது மேல ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதே வந்து இப்போ வந்து ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்னு இருக்கு. அதுக்கு வந்து வேற ஒரு ஸ்டாம்ப் தருவாங்க. இப்போ நம்ம பொதுவாக வாங்குற ஸ்டாம்ப் இல்லாமல் அதுக்கு வேற ஒரு ஸ்டாம்ப் வச்சிருந்தாங்க. இதை போலவே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மற்றும் பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள், அதாவது பிரிண்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிண்டட் புக்ஸ் இல்லைன்னா மேகசின் பப்ளிகேஷன் நாளேடுகள் இது நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுப்புறதுக்கு அந்த காலத்திலேயே வந்து அந்த வெள்ளக்காரன் காலத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சர்வீஸ் வச்சாங்க. எப்படின்னா, இந்த பத்திரிகையோ ஒரு புத்தகத்தையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது அதை ஒருத்தர் வாங்கி படிக்கணும் அப்படின்றப்போ இந்த போஸ்டல் சார்ஜ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த புத்தகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேராது. அதனால விலை குறைவாக மற்ற கட்டணத்தை விட, அதாவது ஒரு பார்சல் நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பார்சலுக்கு வரக்கூடிய சார்ஜை விட மிக மிக குறைந்த கட்டணத்தில் புத்தகங்களை நீங்கள் அனுப்ப முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ இருக்கிற அளவுக்கு ஒரு பார்சல் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும்? ஒரு 1/2 கிலோ வச்சுக்கோங்க, ஒரு புரிதலுக்கு வச்சுப்போம். 1/2 கிலோ இருக்குன்னு வச்சிங்களேன், பார்சலில் அனுப்பினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் கிட்ட வரும் அந்த பார்சலோட விலை. இதே வந்து அதை நாம் வந்து இதில் அனுப்புகிறோன்னு வைங்க, புக்கு பிரிண்டட் புக்கை வந்து ஒரு 1/2 கிலோ புக்கு அனுப்புகிறோம்னா அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு 17 ரூபாய் வரும். ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அனுப்புறதா இருந்தால். சாதா போஸ்ட்டில் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 17 ரூபாயும் கிடையாது. அப்போ என்ன தான் சார் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ டிவைடட் பை 100, ஒவ்வொரு 100 கிராமுக்கும் 1 ரூபாய் கட்டணம். எப்படிங்க? ஒரு 100 கிராமுக்கு 1 ரூபாய் கட்டணம், 200 கிராம்னா 2 ரூபாய் கட்டணம், 300 கிராம்னா 3 ரூபாய் கட்டணம். அப்போ 1/2 கிலோ இருக்கக்கூடிய புத்தகங்கள்னா அதுக்கு கட்டணம் வந்து 5 ரூபாய். இதை ரெஜிஸ்டர்டு போஸ்டாகவே அனுப்பணும்னா, பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் அனுப்பணும்னா தபால்காரர் நேராக கொண்டாந்து கொடுத்துட்டு கொரியரில் கையெழுத்து வாங்குற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அது கூட எனக்கு வேணாங்க, நான் சும்மாவே அனுப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சும்மா அதை ஒட்டி 5 ரூபாய்க்கு ஸ்டாம்பை ஒட்டி போஸ்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா போதும். அது போய் அந்த அட்ரஸில் கொண்டு போய் அவர் அந்த வீட்டு வாசலில் போட்டு போயிடுவார் போஸ்ட்மேன். அதாவது நேராக ஆளை கூப்பிட்டு கொடுக்க மாட்டார். இவ்வளோதான் அதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நாமும் இந்த புத்தகங்கள்லாம் அனுப்பும்போது இப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். போன நவம்பர் மாதம் இதுக்கு ஒரு ஆப் வச்சாங்க. மொதல் ஆப்பு என்னன்னா, இந்த பிரிண்டட் புக்ஸுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கக்கூடிய என்னோட தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் முதல் பகுதி வந்து 250 கிராம். அப்போ நாம் அதை வந்து முதல்ல ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பும்போது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் ப்ளஸ் 3 ரூபாய் போஸ்டல் சார்ஜு, அவ்வளோதான். சரியா? அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட வாங்குறீங்களே சார் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்கலாம். நம்ம அதுக்கு உள்ளே போடக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பபுள் ட்ராப்பு, அந்த புக்கு சிதையாமல் இருப்பதற்காக பபுள் ட்ராப்லாம் போட்டு பேக் பண்ணுவோம். அப்புறம் அந்த பேக்கிங் மெட்டீரியலு, அதுக்கு ஆகக்கூடிய மேன் பவர் செலவு, அப்புறம் அதை ஒருத்தர் நேராக கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கணும், இவ்வளோ செலவு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டணமாக வாங்கிட்டு இருந்தோம். சரியா? இதுக்கு வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. நீங்க புக்குன்னு சொல்லிட்டு வேற எதையாவது பார்சல் அனுப்புனீங்கன்னா அப்படி ஒரு கட்டணம் இருக்குல்ல, மேலே வந்து அட்டையில் மட்டும் பிரிண்டட் புக்ஸு அப்படின்னு போட்டுட்டு உள்ள வேற எதையாவது வச்சு அமிச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சுற்றி ஒரு ப்ரௌன் பேப்பர் போட்டு ஒட்டிடுங்க. ஆனால் 2 பக்கமும் புத்தகம் இருக்கிறது தெரியணும், புத்தகமாக தெரியணும் பார்க்கறதுக்கு. அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் அனுப்புனர் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்லாம் எழுதி மேலே பிரிண்டட் புக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ வெயிட்ன்றதையும் போட்டுட்டு இப்படியே வச்சிங்கன்னா இந்த சுற்றி வச்ச ப்ரௌன் பேப்பர் இருக்குல்ல, அது போகும்போது உருவிட்டு போயிடும். கரெக்டாக? அப்படி உருவிட்டு போயிடக்கூடாதுன்னு அதுக்கு மேலே நூல் போட்டு கட்டணும், கயிறு போட்டு இந்த பக்கமும் குறுக்கையும் போட்டு டைட்டாக கட்டி இப்படி கொண்டு போய் தான் அந்த பார்சலே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்த உடனே அது புக்ஸ்ன்னு தெரியும். ஸோ இது வந்து நம்ம 2017 நம்ம பப்ளிகேஷன் ஆரம்பித்த நாள்லேருந்து 5 ஆண்டுகளாக இப்படி தான் நம்ம எல்லாருக்கும் புக் அனுப்பிட்டு இருக்கோம். இதை போன நவம்பர் மாதம் தான் அவங்க முதல் ஆப்பு வச்சாங்க. என்னென்ன ஆப்பு வச்சாங்க, இதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டு எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் வாங்கினாங்க. அப்போ நம்ம 20 ரூபாயில் அனுப்பிட்டு இருந்த புக்கை நவம்பர் மாதத்துலேருந்து அனுப்பும்போது என்ன ஆயிடுச்சு, 25 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிசம்பர் 18 என்ன பண்ணிட்டாங்கன்னா
இந்த பிரிண்டட் புக்ஸ் அப்படின்ற சர்வீஸை எடுத்துட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. நாங்கள் போய் கேட்குறேன், கேட்டப்போ நம்ம வழக்கமாக போகிற நபர் தான் போயிட்டு சார் இதை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரி நம்மளே நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு நேராக போய் பார்த்தா அங்கே வந்திருக்க சர்க்குலர் எடுத்து காட்டுறாங்க. என்னென்ன இனிமே அதாவது பிரிண்டட் புக்ஸ், த சர்வீஸ் ஆஃப் பிரிண்டட் புக்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு போட்டிருக்காங்க சர்க்குலரில். இனிமேல் அந்த சர்வீஸே கிடையாது போ அப்படின்ட்டாங்க. அப்போ இப்போ என்ன ஆகுது, இந்த 250 கிராம் இருக்கிற புக்கை 20 ரூபாய்க்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ அனுப்பணும்னா அதோட மினிமம் காஸ்ட்டே எவ்வளோ தெரியுங்களா? போஸ்டல் சார்ஜ் 49 ரூபா. எப்படி? மினிமம் காஸ்ட்டு 49 ரூபா. 49 ரூபா, 70 ரூபா, 90 ரூபான்னு இப்படி ஸ்லாபாக ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து 60 ரூபாய்க்கு ஒரு புக்கு நம்மக்கிட்ட இருக்கு. ஊவே சாமிநாத ஐயர் ஊவேசா தமிழ் தாத்தாவா அப்படின்னு நம்மக்கிட்ட 60 ரூபாய்க்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு மட்டும்தான் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்போ நான் முன்னாடி இருக்க மாடலில் அமிச்சா எவ்வளோ வரும்? வெறும் அதே 18 ரூபா தான் வரும். ஏன்னா அது 100 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 17 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் 1 ரூபா போஸ்டல் சார்ஜ், மொத்தம் 18 ரூபாயில் அனுப்ப வேண்டிய புக்கை இப்போ நான் எவ்வளோக்கு அனுப்பணும்? 50 ரூபாய்க்கு அனுப்பணும். 60 ரூபா புத்தகத்தோட விலை, 50 ரூபா போஸ்டல் சார்ஜ்னா அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு யாராவது யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சுண்டைக்காய் காப்பணம் சுமக்கூலி முக்காப்பணம் அப்படிம்பாங்க. சுண்டைக்காயோட விலையே 4 ரூபா தான். ஆனால் அதை தூக்கிட்டு வர ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி வந்து 3/4 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இப்போ மாற்றி வச்சிருக்கிறாங்க. மக்களோட கல்வியில் மண்ணள்ளி போட்டாங்க, மக்களோட சுகாதாரத்தில் மண்ணள்ளி போட்டாங்க, ஜிஎஸ்டின்ற பேரில் நம்ம எல்லார் தலையிலையும் மண்ணள்ளி போட்டாங்க. இப்போ கடைசியாக புஸ்தகம் வாசிக்கும் அந்த விஷயத்தில் கூட வந்து மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இது எத்தனை லட்சம் இது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாதுங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா பூரா எத்தனை பதிப்பகங்கள் இருக்கு, எவ்வளோ பப்ளிகேஷன் இருக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பப்ளிகேஷனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடியா இல்லையா? அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாசிக்கும் பழக்கத்தை விட போறாங்க. ஸோ சனாதனத்தை எந்த வகையில எல்லாமே உள்ள புகுத்தலாம் அப்படிங்கிறதுல இது ஒரு புது வகையாக இந்த மோடி அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிருக்கு. இதை பற்றிய கருத்துக்கள் என்னன்றதையும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.